வணக்கம் தமிழ் மக்களே. திமுக கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதாவது தேமுதிக 10 தொகுதிகளில் போட்டியிடுது அப்படிங்கிற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த 10 தொகுதிகளில் போட்டியிடுற வேட்பாளர்களோட அறிவிப்பு இன்னைக்கு வந்திருக்கு. அதில் விருத்தாசலம் தொகுதியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போட்டியிடுறாங்க. அதுபோல விருதுநகர் தொகுதியில் விஜய பிரபாகரன் போட்டியிடுறாங்க. விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதியில தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதல்ல கட்சி ஆரம்பிச்சவனே நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆன தொகுதி. தருமபுரி தொகுதியில் திரு வி இளங்கோவன் அவர்களும், குடியாத்தம் தனி தொகுதியில் திரு கே பி பிரதாப் அவர்களும் மற்றும் சேலம் மேற்கு தொகுதியில் அழகாபுரம் மோகன்ராஜ் அவர்களும் போட்டி போடுறாங்க. போலூர் தொகுதியில் திரு டி பி சரவணன் அவர்களும், பல்லாவரம் தொகுதியில் திரு அனகேடி முருகேசன் அவர்களும் களமிறங்கப்படுறாங்க. திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் திரு டி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், ஓமலூர் தொகுதியில் திரு ஏஆர் இளங்கோவன் மற்றும் மயிலம் தொகுதியில் எல் வெங்கடேசன், அது மாதிரி 10 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை இன்னைக்கு தேமுதிக வெளியிட்டிருக்கு. இதில் முக்கியமாக விஐபி தொகுதியான விருத்தாசலத்தில் கேப்டன் ஜெயிச்ச மாதிரி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறத வர தேர்தலில் நாம் பார்க்கலாம். நன்றி மக்களே.